வணக்கம். நான் சதீஷ் பேசுகிறேன். எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பகல்லே வந்துட்டேன். ஆன்லைனில் ஒரு சின்ன ஆஸ் யூஸ்வல் அவேர்னஸ் தான். இது ஒரு ஜென்ரல் அவேர்னஸ். பர்டிகுலராக எதுவும் டாபிக்ஸ் வச்சு எதுவும் பேசாமல் ஒரு ஜென்ரலாக என்ன விஷயம் நடக்குது, திருப்பி அந்த கால் பண்ணுறவங்க, அந்த ஃப்ரெஷ்ஷாக எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே வர்றவங்க, ஏற்கனவே இந்த ட்ரைனிங்லாம் போயிட்டு எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே போய் தப்பு பண்ணவங்க, அது எப்படி நான் இந்த நேரத்தை சரி பண்ணுறதுன்னு கேட்டவங்க, ஸோ இவங்களுக்காக தான் இந்த பதிவு. மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, புதுசாக வர்றவங்க திருப்பி இதை கேட்டதுக்கப்புறமும் அதே தப்பை செஞ்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் திரும்பி பையர் அப்படி சொல்கிறாங்க, பையர் எங்களுக்கு சாதகமான பேமெண்ட் சொல்கிறாங்க, எங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சில டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் நான் நம்பி நான் செய்ய வந்தேன், அதுக்கப்புறமேட்டு இப்படி ஒரு இஷ்யூ கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணுன்னா கேட்குறது மட்டும் இல்லை, அது இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத திருப்பி நல்லா கவனித்து காதில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதே தப்பு செஞ்சிங்கன்னா அது யார் தப்பு? எதை செய்யக்கூடாதுன்றமோ அதை செஞ்சிடுறாங்க, எதை செய்யணும்னு சொல்கிறோமோ அதை செஞ்சால் செட் ஆகுமா, இது எப்படி எனக்கு சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கத்தில் அதை செய்ய மாட்டுறாங்க. ஸோ எந்த இடத்துல எதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் பேச போகிறது ரஷ்ஷிங் ஃபார் தி ஆர்டர். எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே வர்றவங்க எல்லாருமே அந்த ஆர்டரை உடனே எடுக்கணும். ஒரு கிளைண்ட் ஒரு என்கொயரி வருது அப்படின்னா அந்த என்கொயரி ஏன் நான் உடனே மெச்சூர் பண்ணிடக்கூடாது, அது ஏன் நான் அவசரமாக நான் சில விஷயங்களை வாங்கி உங்களுக்கு கொடுத்து நான் என்னை பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பெஸ்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணுன்னா ஒரு கிளைண்ட்டை அது அவசரம்னால அது முடியாது. அதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி சொல்லணும், உங்கள் கம்பெனியோட ப்ரொஃபைல் நீங்கள் கொடுக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ராடக்ட் நாலேஜ் என்னங்கிறது தான் அவங்க தே வில் செக். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, என்கிட்ட நேற்று ஒருத்தர் நம்ம பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கவர் ஒருத்தர் கேள்வி கேட்டார். அவர் என்ன சொன்னார், சார் இப்போ ஒரு என்கொயரி வருது, நான் உடனே பேசி அதை நான் உடனே ஆர்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் உடனே ஆர்டர் கமிட்மெண்ட் பண்ணி உடனே நீங்கள் எடுக்கிற அளவுக்கு ஏன் அவ்வளோ அவசரம்? அந்த கிளைண்ட் விட்டுட்டு போயிட போகிறாங்களா, இல்லை அந்த கிளைண்ட்டுக்கு ஒன் டைம் ரெக்குவயர்மெண்ட்டா? நீங்கள் எக்ஸ்போர்ட்டுன்னு உள்ளே வர்றீங்க, ஒரு கிளைண்ட்டை நான் ஆர்டர் எடுத்தேன்னா அந்த ஒரு கிளைண்ட்டை கடைசி வரைக்கும் நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு 2 years 3 years இல்லை ஒரு 5 years 10 years நான் கூட பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ அது அவருக்கு ஒன் டைம் ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு உங்கள் ரேட்டு செட் ஆகலை அப்படின்னா அவர் வேற எங்கேயாவது போவார். ஆனால் திருப்பி நீங்கள் என்ன பண்ணலான்னா, அவரை நெக்ஸ்ட் இயரோ இல்லை நெக்ஸ்ட் மந்த்தோ, இல்லை ஒரு டாலர் நல்ல வேல்யூ உங்களுக்கு பாசிட்டிவாக இங்கே அமையுதோ, இல்லை உங்களுக்கு நல்ல சப்ளையர் இன்னும் கிடச்சி இன்னும் நல்ல கம்மியான ரேட்டு கொடுக்குறாங்களோ, இல்லை உங்களோட முதல் தப்பு நீங்கள் மார்ஜின் கூட வச்சிட்டீங்க, செகண்ட் டைம் நான் மார்ஜின் கம்மி பண்ணி வச்சு நான் இன்னொரு 2-3 months கழிச்சு நான் திரும்பி அவங்கள்ட்ட பேசி ஆர்டர் எடுக்கலாம்னு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நான் உடனே ஆர்டர் எடுக்கணும், இந்த கிளைண்ட் ஒரு 4 பேர்கிட்ட போய் பேசியிருப்பாங்க, அந்த 4 பேருக்கு முன்னாடி எனக்கு அந்த ஆர்டர் வந்துடணும்னு நினச்சி அவசரப்படும் போது சில பேசிக் விஷயங்களை தப்பு பண்ணிடுவோம். என்னன்னா, ஒரு ப்ரைஸிங் பேராமீட்டரில் எவ்வளோ பர்சன்டேஜ் வைக்கிறது, என்னென்ன செலவுகள் இன்வால்வ் ஆகுது, அதெல்லாம் நான் எப்படி கால்குலேட் பண்ணணும், அதுக்கு நான் எவ்வளோ நேரம் நான் அதிகமாக செலவழிக்கணும், அந்த மாதிரியான டைங்களை குறைச்சிடுறது, அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை. அப்புறம் பேமெண்ட் டேர்ம், சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்டர் உடனே வருது. இப்போ எனக்கு கூட நிறைய பேர் பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, பேங்க் டு பேங்க் பேமெண்ட் தான், நீங்கள் பயப்பட வேண்டாம், கேடில் ஒர்க் பண்ணுவோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோஃபார் நான் இத்தனை கண்ட்ரிலேருந்து நான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா இங்கே பெரிய ஒரு இம்போர்ட்ரு, எனக்கு பெரிய சப்ளை செயின் இங்கே இருக்காங்க, நீங்கள் பேங்க் டு பேங்க் ப்ராசஸ் தானே, ஏன் கேடு வாங்கலைன்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் சொல்கிறேன், இவ்வளோ கண்ட்ரிலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளோ பெரிய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது, ஏதோ பெரிய ஆளுங்க நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, ஏன் ஒரு ஆர்டருக்கு ஒரு சின்ன அட்வான்ஸ் போடலாமே? நீங்கள் அட்வான்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சொல்கிற டேர்முக்கு பேலன்ஸ் டாக்குமெண்ட் அகேன்ஸ்டோ இல்லை பேங்க் டு பேங்க்கோ நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன்னு நான் சொன்னால் அதுக்கு தயங்குறாங்க. இப்போ ஆர்டர் வேல்யூ பெரிய வேல்யூனா கூட பரவாயில்ல, 20 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா பரவாயில்ல, ஒரு 5 லட்ச ரூபா ஆர்டரோ ஒரு 3 லட்ச ரூபா ஆர்டருக்கோ அவன் கேடு கேட்குறான். அப்போ நான் அவனை எவ்வளோ சீரியஸாக நான் பார்ப்பேன். இப்போ சில புதுசாக வர எக்ஸ்போர்ட்டர்ஸு, புதுசாக அந்த ட்ரைனிங் முடிச்ச எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பேங்க் டு பேங்க் தானே, சேஃப் தானே நமக்கு சொல்லியிருக்காங்க,
பேங்க் டு பேங்க்ல நிறைய விஷயம் இருக்கு. எல்சியும் பேங்க் டு பேங்க் தான், டிபியும் பேங்க் டு பேங்க் தான், டிஎவும் பேங்க் டு பேங்க் தான், கேடும் பேங்க் டு பேங்க் தான். இதுல எந்த பேங்க் டு பேங்க் சேஃப்? அப்ப எல்சி சேஃபா, டிபி சேஃபா, டிஏ சேஃபா, கேட் சேஃபா? ஏன் எல்சின்னு ஒரு பேங்க் டு பேங்க் இருக்கும்போது ஏன் கேடுன்னு ஒரு பேங்க் டு பேங்க் வைக்கிறாங்க? அப்ப எல்சியோட பேங்க் டு பேங்க்குக்கும் கேடோட பேங்க் டு பேங்க்குக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அப்ப இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம ஒரு கிளைண்ட் பேசுறாரு, இல்ல அவர் ரொம்ப பாசிட்டிவா இருக்காரு, அவர் போன் பண்ணிட்டாரு. இது ஒரு சின்ன கேஸ் எனக்கு ரீசெண்டா நான் கேள்விப்பட்டேன். ஒருத்தர் சொன்னாரு, சார் எவ்வளவு சீரியஸா இருந்தா அவங்க அங்கிருந்து போன் பண்ணணும், எவ்வளவு தூரத்துக்கு அந்த ப்ராடக்ட் ரெக்யர்மெண்ட் தான் அவங்க அங்கிருந்து போன் பண்ணணும். அப்ப அது சீரியஸான பார்ட்டி நினைச்சு நாங்க நம்ப முடியுது. அதனால நாங்க வந்து என்ன பண்றோம்னா அவங்க சொல்ற டேர்முக்கு நாங்க ஒத்து போயிடுறோம். சார் உங்ககிட்ட இருந்து 20 லட்ச ரூபா திருடணும்னு நினைச்சிட்டாரு ஒருத்தர் அப்படின்னா அதுக்காக ஒரு 7,000 ரூபாய் செலவு பண்ண மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு 20 லட்ச ரூபாய், 5 லட்ச ரூபாய், 10 லட்ச ரூபாய் திருடணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்காக ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ண மாட்டாங்களா? சோ அந்த செலவு மாதிரிதான் அந்த போன்லாம். ஒரு சீரியஸான பையர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேமெண்ட் நெகோசியேஷன்ல விட ப்ராடக்ட் ஸ்பெசிபிகேஷன்லயும், ப்ராடக்ட் பேக்கிங்லயும், ப்ராடக்டோட பிரைசிங்லயும் தான் அதிக நெகோசியேஷன் பண்ணுவாங்க. உண்மையிலே வாண்டட் ரொம்ப இருக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு, உண்மையிலே அவங்க சீரியஸான இம்போர்ட்டர்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அவங்களே பேமெண்ட் நெகோசியேட் பண்ணுவாங்க. அந்த பேமெண்ட் டேர்ம் இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்போ சில பேர் சொல்றாங்க அட்வான்ஸுங்கிற வார்த்தையை வந்து இன்னைக்கு தப்பா பயன்படுத்துறதுனால தான் இன்னைக்கு யாரும் அட்வான்ஸ் கொடுக்கறது இல்லையே தவிர அட்வான்ஸ் கொடுக்குற எத்தனையோ கிளைண்ட்ஸ் இருக்க தான் செய்யறாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒருத்தர் போய் திடீர்னு 100% அட்வான்ஸ் டிடி வித் ஃபார்மல் பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்னு போடுறாரு. என்ன அர்த்தம்? இப்ப அவரோட ஆர்டர் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 லட்சம் ரூபாய் ஆர்டர் வேல்யூ. இந்த 16 லட்சம் ரூபாய் ஆர்டர் வேல்யூவும் 100% அட்வான்ஸ் டிடி வித் ஃபார்மல் பர்ச்சேஸ் ஆர்டர்னா என்ன அர்த்தம்? சில பேர் வந்து தெளிவா பர்ச்சேஸ் ஆர்டர்னு போடுறாங்க, சில பேர் வந்து 100% அட்வான்ஸ் டிடி டெலிகிராஃபிக் டிரான்ஸ்ஃபர், அவ்வளவுதான். அப்ப அவன் என்ன நினைக்கிறான், ஒரு 15 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் நான் முன்னாடியே டெபாசிட் பண்ணாதான் இவங்க அந்த ப்ராடக்டோட ப்ரொடக்ஷன் எடுப்பாங்களான்னு அவனுக்கு அந்த நினைப்பு வருது. இதுக்கு யார் அக்செப்ட் பண்ணுவா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க, 100% நீங்க சேஃப் ஆயிடுறீங்க. எப்படி? அந்த ஃபுல் அமௌண்ட் நீங்க ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அவருக்கு அந்த ஆர்டர் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு இந்த ஆர்டர் ஷிப்மெண்ட் பண்றீங்க. இது உங்களுக்கு 100% சேஃப், அவருக்கு 100% ரிஸ்க். அப்ப அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அப்ப ஒரு ஈக்குவல் ரிஸ்க் இருக்கணும், இப்ப ஈக்குவல் சேஃப் இருக்கும்னு எதிர்பார்ப்பாரு. அதனாலதான் நிறைய பேருக்கு நாங்க சொல்றது என்னன்னா 50% அட்வான்ஸ் கேளுங்க, பேலன்ஸ் 50% வேணா நீங்க எல்சியோ இல்ல டிபியோ இல்ல நீங்க பேலன்ஸ் 50% குட்ஸ் அகைன்ஸ்ட் டெலிவரியோ அது கேளுங்க. அப்ப என்ன ஆகும்னா ஒரு 20 லட்ச ரூபாய் ஆர்டர்ல ஒரு 10 லட்ச ரூபாய் முன்பணம் கேட்கறாங்க, அப்புறம் பேலன்ஸ் 10 லட்ச ரூபாய் இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படிங்கிற முதல்ல ஒரு சமாதானத்துக்கு வருவாங்க. இந்த சமாதானம் எப்படின்னா அவனோட சேஃப் ஜோனை பார்க்கும். அப்ப செய்யறதுக்காக அவன் 10%, ஒரு 20%, அப்புறம் 30%, அப்புறம் ஒரு 40, ஒரு 50, ஓகே ஒரு 50% வரைக்கும் அவன் கேட்கறான்னா அவனோட ப்ரீ ப்ரொடக்ஷனுக்காக அவன் கேட்கறான். சோ நான் ஏன் கொடுக்க கூடாது அப்படிங்கிற நினைப்பு அவங்களுக்கு வரும். பேலன்ஸ் 50% சரியான டேர்ம் நீங்க பேசிக்கோங்க, அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட சப்ளையர் தான். இப்போ உதாரணமா சொல்லணும்னா இப்போ சில சப்ளையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 10 ரூபானாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்க 10 லட்ச ரூபாய் நீங்க ஆர்டருக்கு தேவையான காசை கொடுத்துட்டு அதுல 10 ரூபாய் பேலன்ஸ் வச்சா கூட அந்த 10 ரூபாயை கொடுத்துட்டு நீங்க பொருள் எடுங்கன்னு சொல்லுவாங்க. சில சப்ளைஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களை நம்பி கொடுப்பாங்க, பரவாயில்ல நமக்கு ஒரு 20 lakhs ஆர்டருக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் 10-15 வரைக்கும் கவர் பண்ணிட்டாங்க, பேலன்ஸ் 5 lakhs தானே we can get it from them அப்படிங்கிற மாதிரி அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அப்ப நீங்க சப்ளையர்கிட்ட என்ன டேர்ம் பேசுறீங்க, உங்களால எவ்வளவு மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்க முடியும், அந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரியும் உங்க சப்ளையருக்கு ஏற்ற டேர்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும், பேமெண்ட்டை நெகோசியேட் பண்ணணும் கிளைண்ட். சீரியஸான கிளைண்டா தான் பேமெண்ட் நெகோசியேஷன்ல ரொம்ப நிக்க மாட்டாங்க. அர்ஜென்ட்டான தேவை இருக்குன்னா ரொம்ப நிக்க மாட்டாங்க. நீங்க என்ன டேர்ம் சொல்றீங்களோ அந்த டேர்முக்கு மேக்ஸிமம் செட் ஆயிடுவாங்க. ஒன்லி திங் நீங்க ரொம்ப அவங்கள போட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது. யூ நீட் டு கிவ் சம் டைம். ஒருத்தர் என்ன பண்றாரு, அதையும் ஒருத்தர் சொன்னாரு, சார் கிட்டத்தட்ட ஒரு 15-20 தடவை நான் ஃபாலோ பண்ணிட்டேன் சார், ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை சார் கிளைண்ட் சைட்ல இருந்து, ஐ திங்க் ஹீ இஸ் ஃபேக் சார் அப்படிங்கிறாரு. ஒரு கிளைண்ட் வந்து ஃபேக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
ஒருத்தர் பதில் போடலங்கிறக்கா ஒரு ஃபேக்கா கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு ப்ராடக்ட் வேணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்போவில் போய் பார்த்துடுறீங்க, அந்த ப்ராடக்டோட ரேட்டு கேட்குறீங்க. அந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் சொல்கிறாங்க, உங்கள் கையில் ஒரு 2000 ரூபாய் தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் நம்பரோ இல்லை அவங்களோட கார்டோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துடுறீங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, சார் எத்தனை நாள் சார் எக்ஸ்போ இருக்கும், சார் எவ்வளோ நாள் நீங்கள் ஸ்டால் போட்டிருப்பீங்க, அந்த புக் அவைலபிலிட்டி இருக்குமா, எடுத்து வச்சிருங்க எல்லாம் சொல்கிறீங்க. 2 நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க, அடுத்து ஒரு 3 நாள் உங்கள்கிட்ட பதில் வரல. அவங்க ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட கேட்குறாங்க, சார் என்ன ஆச்சு, நீங்கள் கேட்டீங்க எல்லாம் ரெடியாக இருக்குது சார், வெயிட் பண்ணுங்க, அந்த வரேன் சார், வெயிட் பண்ணுங்க வரேன்னு சமாளிக்கிறீங்க. என்ன அர்த்தம், அவங்க கேட்ட அந்த 4000 ரூபாயை நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை அந்த 4000 ரூபாய்க்கு அது ஒர்த்தானு செக் பண்ணிட்டு இருக்கீங்க. அதானே நடக்கும். அதுதான் ஒரு கிளைண்ட் சைடு நடந்துட்டு இருக்கு. உங்ககிட்ட ஒரு விலை கேட்டுட்டாரு, ஒரு பேமெண்ட் கேட்டாரு, சாம்பிள் கேட்டுட்டாருன்னா நீங்க உங்க சைடு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால அவங்க தயாராகிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி அவங்களை நீங்க ஃபாலோ பண்றது முதல்ல தப்பு. ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப நெருக்கி ஃபாலோ பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு நேற்று தான் பேசியெல்லாம் முடிச்சிருக்கீங்கன்னா, அவர் ஆர்டர் தரக்கு பாசிட்டிவா பேசியிருக்காருன்னா, யூ கிவ் சம் டைம், அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது கேப் கொடுங்க. அந்த 1 வீக் கேப் விடாம நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவருக்கு பயம் வந்துடும். ஏன் உங்க ப்ராடக்டை தள்ளிவிட பாக்குறாங்களா, ஏன் வேற எங்கேயும் போயிடும்னு பயப்படுறாங்களா, இவங்க ப்ராடக்ட் வேற எதுவும் பிரச்சனை இருக்குமா, ஒருவேளை ஆர்டரே இல்லாம உட்காந்துருக்காங்களா, நம்ம கொடுத்தாதான் ஆர்டரோ உங்களுக்கு, அப்ப இதை ஒழுங்கா செய்வாங்களான்னு ஒரு பயம் வந்துடும். இதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண முடியும், இதுக்கப்புறம் எப்படி அவர் உங்கள்கிட்ட வருவாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஸோ அப்ப ஒருத்தர் ஒரு விஷயம் பேசியிருக்காங்க, அது ஃபைனலைஸ் ஆகிற மாதிரி நிற்கிதுன்னா ஒரு 1 வீக் டைம் கொடுங்க. உடனே மறுநாளே ஒரு மெயில் போட்டு என்னாச்சு நேற்று ப்ரைஸ் வாங்கினீங்க, சாம்பிள் கேட்டீங்க, நேற்று ப்ரொஃபார்மா கேட்டீங்க, என்னாச்சு பணம் போடலையா, நான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் பிளான் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் அரிச்சு பண்ணீங்கன்னா உங்கள் மேலே அவருக்கு பயம்தான் வரும். சில ப்ராடக்ட் இருக்கு, சில ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்ஜென்சிலே ஓடுவாங்க. அது இன்னைக்கு ரேட் ஒன்று இருக்கும், நாளைக்கு ரேட் ஒன்று இருக்கும், உடனே இன்னைக்கு அந்த ஸ்டாக்கை வாங்கி வைக்கணும், உடனே எனக்கு நீங்கள் அனுப்பி விடணுங்கிற மாதிரி பேசுவாங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு வேற. பட் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு எண்ட் ப்ராடக்டாக வெளியே வர எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இந்த அர்ஜென்சி நீங்கள் கொடுக்கக்கூடாது. அவர் பேங்க்ல லோன் போட்டிருக்கலாம், அந்த லோன் சாங்ஷனா இருக்கு, அதுக்கு ஒரு டைம் எடுக்கலாம். இல்ல அவருக்கு வேற ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன்னும் பிடிக்காம இருப்பாரு, ஒரு 5 டிஸ்ட்ரிபியூட்டர் 6 டிஸ்ட்ரிபியூட்டர் வரைக்கும் பிளான் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் இங்கே கொண்டு வந்தா இது நம்ம குடோன்ல ஸ்டாக்கா நிக்க கூடாது, அதுக்குள்ளே நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் முதல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறமேட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் இருக்கலாம். சில கிளைண்ட் வந்து இன்னும் ஐயோ கூட எடுத்துக்க மாட்டாங்க, அங்க இம்போர்ட் லைசன்ஸ் எடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க என்னன்னா ஃப்ரெஷ் இம்போர்ட்டர்ஸா வருவாங்க. அவங்களுக்கு என்ன நினைப்பு இருக்கும், எந்த பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க, இம்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க, இம்போர்ட்ல என்னென்ன ப்ராடக்ட் பண்ணலாம்னு யோசிச்சிருப்பாங்க. அதுல இப்போ உங்க ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்டாக சூஸ் பண்ணிருக்கலாம், உங்ககிட்ட கேட்டிருக்கலாம், மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி முடிச்சுட்டு லைசன்சிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர் கொடுப்போம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பையர் சைடு ஒரு ஆர்டர் டிலே ஆகுதுன்னா அது வந்து நமக்கு கடைசி வரைக்கும் வராமே போக போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து இன்னைக்கு நீங்க விதைச்ச மாதிரி, அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றுங்க, அதுக்கு தேவையான உரத்தை போடுங்க, அதை வேலி போட்டு பாதுகாத்துங்க, அவ்வளவுதான். அது வாட்டுக்கு மரமா வளர்ந்து அது வாட்டில் உங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டே இருக்கும். நீங்க என்ன வரலையே அதை போட்டு நோண்டிட்டே இருந்தீங்கன்னா அது வளரவே வளராது. நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், ட்ரைனிங் மட்டும் இல்லை, அதர் தன் ஃபோனில் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறாங்க. அவங்ககிட்ட நான் சொல்றது என்னன்னா, முதல்ல மார்க்கெட்டிங் பண்ணாதீங்க. உங்களோட சிறப்பாக ஒரு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு இன்னொரு கம்பெனியில் உட்காந்துருப்பாரு, உங்களோட சிறப்பா ஒரு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு இன்னொரு ஓனர் உட்காந்துருப்பாரு. இங்க மார்க்கெட்டிங் மட்டும் விஷயம் இல்ல, ரிலேஷன்ஷிப் தான் விஷயம். ஒரு பையர் எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு பையர் அந்த புரிதல் மூலமா உங்களை எப்படி நம்புறாரு. எடுத்தோடனே கேட்குறாங்க எல்லாரும் முதல் கேள்வி, அட்வான்ஸ் யார் சார் கொடுப்பா, அட்வான்ஸ் யார் கொடுப்பா, எல்சி தான். அட்வான்ஸ் கொடுக்குற எத்தனையோ கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தமிழ்ல, வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். உங்களுக்கு வாய் இருந்தா நீங்க பிழைச்சிக்குவீங்க. எனக்கு இதுதான் வேணும், இதுதான் டேர்ம், என் கம்பெனி பாலிசி படி இதுதான் நீங்க நின்றீங்கன்னா அதை யாரும் மாற்ற முடியும். பிசினஸை கொஞ்சம் ரிலாக்ஸா பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க. ஹரிபரியில பண்ணணும், அவசரமா பண்ணணும், ஒரு படபடப்பா பண்ணணும், ஒரு நெஞ்சு வலியோட பண்ணணும்னு நினைக்காதீங்க. பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸா நம்ம பண்றது ஆன்லைன் பிசினஸ். நிறைய பேர் சொல்றாங்க ஆன்லைன்ல உட்காந்து எப்படி சார் டைம் பிடிக்கிறது. இப்போ ஆன்லைன்ல உட்காந்து டைம் பிடிக்கிறவங்கலாம்
எல்லாரும் அதுக்காக உலக நாடுகள் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்க முடியுமா? இல்லை உலக நாடுகள் ஃபுல்லாக சுத்த முடியாது, நம்ம எல்லாருமே ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இப்படியே பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லா எக்ஸ்போர்ட்டருமே உள்ளே போயிட முடியுமா? கிடையாது. ஸோ அப்போ இங்கே பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் எதுக்காகனா அவசரம் வேண்டாம். நிறைய பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க, நிறைய பேர் இன்னைக்கு தோத்தவங்க எல்லாம் டிஏ பேமெண்ட் மெத்தட்ல வித் 30 days, 45 days, 60 days, சில பேர் கேடு 100% கேடு. இந்த தப்பு செய்யாதீங்க. நீங்க வந்து சம்பாதிக்கணும், அதுல ஒரு சின்ன லாபம் பார்க்கணும், அது கொஞ்சம் ரிலாக்ஸா பண்ணணும்னு நினைச்சு உள்ள வாங்க. நிறைய சம்பாதிக்கணும், நிறைய லாபம் பார்க்கணும், சீக்கிரம் ஆர்டர் எடுக்கணும் வந்தீங்கன்னா அவசரம் தான் நடக்கும், அங்க தப்பு தான் நடக்கும். அவசரம் எதுல இருக்கணும்னா ஒரு ப்ராடக்டை ஸ்டடி பண்றதுல இருக்கணும், ஒரு ஸ்பெசிபிகேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல இருக்கணும், ஒரு டெக்னிக்கலா விஷயங்களை நான் லேர்ன் பண்றதுல இருக்கணும். அதை பத்தியான நூக் அண்ட் கார்னர், ஒரு ப்ராடக்டை பத்தி கம்ப்ளீட் ஸ்டடி பண்றதுல ஒரு அவசரம் இருக்கலாம், ப்ரொமோஷன்ல இருக்கலாம். ஒரு பையர் ஆர்டர் எடுக்கணும் அப்படிங்கிறதுல இருக்க வேண்டாம். அப்படி இருந்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு நடந்துடும். சின்ன டேர்ம் தான் இருக்கும், சின்ன வார்த்தையில விளையாடுற மாதிரி தான் விளையாண்டுருவாங்க. அந்த அவசரத்துல நீங்க ஏதோ சம் ரிஜிஸ்டர் இசிஜிஸ்ல சரியா பதியாம இருப்பீங்க, அவங்க என்ன டேர்ம் சொல்றாங்கன்னு நீங்க கேட்காம இருப்பீங்க, சஃபிஷியன்ட் டாக்குமெண்ட்ஸ் நீங்க சரியா ப்ரிப்பேர் பண்ணாம இருப்பீங்க, இல்ல நீங்க எடுத்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு சில சர்டிபிகேஷன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும், அந்த சர்டிபிகேஷன்ஸ் வாங்க மறந்துருப்பீங்க. அது லாஸ்ட் மினிட் ஷிப்மெண்ட் போனதுக்கு அப்புறம் வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது ஷிப்மெண்ட் போயிருச்சு, அதுக்கப்புறம் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண முடியாதுன்னு சொல்லி வந்து நிற்பாங்க. சில கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பிஎல வந்து எனக்கு ரிலீஸ் பண்ண வேண்டாம், எனக்கு டெலக்ஸ் ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிஎல நீங்க ஹோல்டு பண்ணணும். அப்ப டெலக்ஸ் ரிலீஸ்க்கு நான் தயாராகணும். அப்ப டெலக்ஸ் ரிலீஸ்னா என்னன்னு தெரியணும். அப்ப நான் ஒரு லேர்ன் பண்றதுல, ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொள்வதில் நான் அவசரப்படுறதுல தப்பு இல்லை. அந்த விஷயம் நடக்கணுங்கிறதுல நான் அவசரப்படும் போது தப்பு. தப்புனா சில பேருக்கு அது சரியா அமைஞ்சிடும், பை லக்குன்னு சொல்லலாம். அது இல்ல அப்படின்னா என்ன சொல்றது, ஏதோ சம் ஃபினான்ஷியலா அவங்க ஸ்ட்ரென்த் இருக்கு, அதனால அவங்க இறங்குனாங்க, ஏதோ பார்த்துட்டாங்க. இன்கேஸ் அவங்க நஷ்டமா இருந்தா கூட தே கேன் டேக்கிள் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் சில பேருக்கு. பட் ஃபினான்ஷியலா வீக்கா வர்றாங்க, இந்த தொழில் நிறைய பேர் விரும்புறாங்க, அவ்வளோ நேசிச்சு உள்ள வர்றாங்க. பட் என்னன்னா அந்த அறகுறையாக சில விஷயங்களை வைத்துக்கொண்டு இப்ப எஃப்ஓபினா என்ன அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க, அதனால எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த எஃப்ஓபியை கால்குலேட் பண்றது, இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. நிறைய ஆழம் தெரியணும். இதுல ஆழம் தெரிஞ்சு அந்த டாக்டிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எப்படினாலும் பிளே பண்ணலாம். ஒரு கிளைண்ட்டை வந்து நீங்க ஆர்டர் கொடுக்கல, எனக்கு வந்து பேசியிருக்காரு, அடுத்து உடனே பேச மாட்டாரு, அமைதி ஆயிட்டாரு, ரிப்ளையே வர மாட்டேங்குது, அதனால நான் ஒரு நாளைக்கு 2 மெயில் அனுப்புறேன், ஒரு மாசத்துக்கு 10 ரூபா ஃபாலோ பண்றேன், ஒரு வாரத்துக்கு 40 ரூபா நான் மெயில் அனுப்புறேன்னா அது அர்த்தம் இல்லை. அவரை ரியலா எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? இங்க எத்தனை பேர் வந்து இன்னைக்கு ஒரு என்கொயரி வந்தா நீங்க யாருன்னு கேக்குறீங்க? நம்மளை தேடி ஒரு என்கொயரி வந்துருச்சு, நம்ம உடனே வேகமா அதை எடுத்துட்டு வேகமா ஓடி வேகமா ஆர்டர் எடுக்கணும்னு ஓடுறோமே தவிர, எத்தனை பேரு நீங்க ஒரு இம்போர்ட்டரா, இல்ல நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா, இல்ல நீங்க ஒரு எண்ட் கஸ்டமரா, இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி இம்போர்ட் பண்ணிருக்கீங்களா, அப்படி இம்போர்ட் பண்ணிருந்தா இந்தியால இம்போர்ட் பண்ணிருக்கீங்களா, என்னென்ன ப்ராடக்ட் இம்போர்ட் பண்றீங்க, உங்க கம்பெனி ப்ரொஃபைல் என்ன, உங்க கம்பெனியோட நேம் என்ன, அட்ரஸ் என்ன, உங்க கம்பெனி டீடைல்ஸ் கொடுங்கன்னு எத்தனை பேர் திருப்பி பேசுறீங்க? என்கொயரி வந்துருச்சு, அவன் இவ்வளவு தேவைன்னு சொல்லிட்டான், இந்த தேவையை நான் எப்படி பூர்த்தி பண்ணணும், இதை பூர்த்தி பண்றக்கூடிய ஆள் எங்க இருக்காரு, இதை நான் போய் பேசி உடனே அந்த ரேட்டை வாங்கி இவர்கிட்ட நான் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, உடனே இவர் எப்படி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு பேமெண்ட் நெகோசியேட் பண்றது, உடனே நம்ம ஆர்டர் ப்ராசஸ் பண்றது, இதுலதான் இருக்காங்களே தவிர அவசரத்துல அந்த ஒரு பையரை ஸ்டடி பண்றது கூட நேரம் இல்லாம போயிடுச்சு. சில பையர் கோவப்படுவாங்க, இவ்வளோ அன்வான்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்காதீங்க, இது நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் கேட்கறது தப்பு இல்லையே. அந்த கோபமும் அந்த சங்கடமும் அந்த ஒரு விஷயமும் எதுல, உங்களோட மெயிலுக்குள்ள தானே. இப்படிலாம் கேள்வி கேட்கறீங்கன்னு யாரும் கோச்சுக்க போறது இல்லையே. சீரியஸான கிளைண்டா இருந்தா சொல்லுவாங்களே, நான் இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருக்கேன், இல்லை நான் இந்த ஃபீல்டுக்கு புதுசு, நான் ஏற்கனவே இந்த ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை நான் இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி உள்ள வந்திருக்கேன், எனக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராடக்ட் நிறையா சொல்லுங்கள், இல்லை இதை மார்க்கெட்டிங்க்கு எப்படி பண்ணலாங்கிறத ஐடியாஸ் கொடுங்க, இந்த ப்ராடக்டோட அப்ளிகேஷன் என்ன,
நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை இதுக்கு லான்ச் பண்ணலான்னு உள்ள வந்திருக்கேன், எனக்கு வந்து வேற என்ன அப்ளிகேஷன் இருக்குன்னு இதை பத்தி தெரியாது. அப்ப நீங்க சொன்னீங்கன்னா என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ண முடியும் என்னால. அப்ப அது அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா கேட்கிற கிளைண்ட்லாம் இருக்காங்க இன்னைக்கு எத்தனையோ பேர். பட் நம்ம தான் சொல்றதுக்கு ரெடியா இல்லை, நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. நமக்கு வந்து வேகமும் அவசரமும் தான் அதிகமா இருக்கே தவிர அந்த ஒரு நிதானம்ங்கிறது இங்க இல்லாம போயிடுச்சு. ஸோ இதைத்தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்றோம். பிசினஸ்குள்ள வர்றது விஷயம் இல்லை, அந்த பிசினஸ்குள்ள எவ்வளவு தெளிவா நான் வர்றேன். ஏன்னா இன்னைக்கு போட்டியோட லெவல் என்னங்கிறது எல்லாருமே உணர்ந்திருக்காங்க. ஏன்னா நாட் ஓன்லி இன் எக்ஸ்போர்ட், எந்த பிசினஸ் நீங்க எடுத்தாலும் இன்னைக்கு ஒரு 100 பேர், இன்னைக்கு ஒரு 1000 பேர், இன்னைக்கு ஒரு 1,00,000 பேர் உருவாகிட்டு தான் இருக்காங்க. அப்ப இந்த காம்படிஷன்ல நான் எப்படி சர்வை பண்றது, இந்த காம்படிஷன்ல ஏன் கூட எப்படி ஒரு கிளைண்ட்டை சர்வை பண்ண வைக்கிறது. அப்போ ஒரு கிளைண்ட் வந்தாலும் அந்த ஒரு கிளைண்ட்டை நான் எப்படி லாங் டேர்மா கொண்டு போறது. இல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு கிளைண்ட்டையும் நான் புதுசு புதுசா உருவாக்கிட்டு போறேன், எனக்கு ரெகுலர் ஆர்டர்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது வேற மாதிரியான ஒர்க்கிங். பட் இங்க நாங்க சொல்றது எல்லாமே சஸ்டைன் பண்ற மாதிரி உள்ள வாங்க. உள்ள வந்த உடனே பயந்துடாதீங்க, உள்ள வந்த உடனே இதுல காசை விட்டு நஷ்டமாயிடாதீங்க, உள்ள வரும்போது தெளிவு இல்லாம வந்துடாதீங்க, அவசரப்படாதீங்க. ஒண்ணும் இல்லை, நான் ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பல, ஆல்ரெடி அவரு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு சின்ன சின்ன சிக்வன்ஸ் பண்றாரு. அவருக்கு அடுத்த வால்யூம் போகணும், பெரிய லெவல்ல பண்ணணும்னு ஆசை. இதே மாதிரியெல்லாம் பண்ணிட்டே இருக்க வேண்டாம், இது சின்ன சின்னதால போகுது, பெருசா பண்ணும் அப்படின்னு ஆசை. அப்ப அதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாரு, எவ்வளவு விஷயங்கள் போராடி பார்க்கிறாரு, ஆனா அவரால் முடியல. என்னன்னா நுணுக்கங்கள் தெரியல. ஒரு சின்ன லெவல் ஆஃப் பிசினஸ் எப்படி பெருசா மாத்துறதுன்னு அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல. அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப ட்ரைனிங் போயிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, இவ்வளவு விஷயங்கள் தெரியாம நான் எப்படி பண்ணிடலாம்னு இவ்வளவு வருஷம் நான் யோசிச்சேன். நான் உண்மையில அதே லெவல்ல இருந்து இருந்திருப்பேனோ, ஒருவேளை நான் இங்க வராம இருந்திருந்தா நான் ஒருவேளை அப்படியே நான் நின்றுருப்பேனோ, இல்ல இந்த விஷயம் எனக்கு தெரியாம இருந்திருந்தா நான் இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு நான் போயிருப்பேனோ. ஸோ அப்போ நுணுக்கங்கள் தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆழமா மைண்ட்ல வச்சுக்கணும். நுணுக்கங்கள் தெரியாம நீங்க வந்து ஒரு ஒரு பிசினஸ் வந்து பெரிய லெவல்ல நீங்க கொண்டு போயிட முடியுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். சரிங்களா? நிறைய பேர் இன்னமும் சொல்றாங்க ஆட்களை வச்சு பண்ணுங்க, ஆட்களை வச்சு பண்ணுங்க. ஆட்கள் வந்து எவ்வளவு நாளைக்கு உங்க கூட வருவாங்கன்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. என்னதான் பெரிய உறவா இருந்தாலும், என்னதான் பெரிய நட்பா இருந்தாலும், நீங்க வந்து உங்களோட பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அவங்களுக்கு பேசும்போது, சப்போர்ட் எதிர்பார்க்கும் போது அது லாங் டேர்மா அவங்கள்ட்ட கிடைக்குமான்னு பாருங்க. என்னைக்குமே சில இடங்கள்ல வந்து நான் தனியா சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும், நீங்க சில இடங்கள்ல நீங்க தனியா ஓடி ஆகணும். அந்த இடத்துல நீங்க ஓடாம நான் சப்போர்ட் இருக்குன்னு லாங் டேர்மா போயிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த சப்போர்ட் இல்லாதப்ப நீங்க எங்க ஓடுவீங்க, நீங்க எப்படி செய்வீங்க? எதுனாலும் அங்கதான் கேட்கணும், அவங்க தான் பண்ணாங்க, அவங்க எப்படி பண்ணாங்க எனக்கு தெரியாது. அப்ப முடிந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்களே தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ இது ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். குறிப்பா என்ன சொல்லணும்னா, ஃபைனலி டிஏ கேட் இது தயவு செய்து போகாதீங்க. இந்த பேமெண்ட் நம்ம கேட்டாங்கன்னா பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு பேமெண்ட் மெத்தட். ஈஸியா புரிய வைக்கணும் அப்படின்னா எல்சி, டிபி, டிஏ, டிஆர் கேடு இது எல்லாமே பேங்க் டு பேங்க் தான். பட் எல்சினா லெட்டர் ஆஃப் கிரெடிட். லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா ஒரு கடன் பத்திரம் மாதிரி. அது வந்து ஒரு பத்திரம் மாதிரி எழுதுறது, அது ஒரு அக்ரிமெண்ட். அது எழுதப்பட்ட ஒரு பேப்பர் இருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த பேப்பரை காட்டி பேங்க் டு பேங்க் பேசிக்கலாம், நெகோசியேட் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம், அதில் சரி பண்ணிட முடியும், நாளைக்கு பேமெண்ட் எப்படினாலும் வாங்கிட முடியும். பட் டிபிஓ, டிஏஓ, கேடோ எழுதப்படாத ஒரு விதி. அதில் லெட்டர்ஸ் இன்வால்மெண்ட்டோ அதில் ஒரு கான்ட்ராக்ட் சீட்ஸோ எதுவுமே போட்டு நீங்கள் பேங்க் வந்து ஒரு உத்தரவாதம் வாங்க முடியாது. பட் என்னன்னா நீங்கள் ப்ராப்பராக டாக்குமெண்ட் கொடுத்தா, ப்ராப்பராக அவங்க பேமெண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கிக்க வேண்டியதான். நீங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு அவர் ரிலீஸ் பண்ணிட்டு அவர் பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு நான் பொருளை ஒன்றும் போர்ட்லேருந்து எடுக்கலை, உங்கள் பொருளில் பிரச்சனை இருக்கு, அது இப்படி ஆகி வந்துருச்சு, அதனால எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரக்கு எடுத்துட்டு கூட என்ன பண்ணலாம், பேமெண்ட் கொடுக்காம தப்பிக்க முடியும். இன்னும் நிறைய பேருக்கு என்ன அசால்ட் இருக்குன்னா, அசால்ட்டுங்கிறத விட இது எப்படி சொல்றதுன்னா ஒரு அறியாமை தான். என்ன சொல்றாங்கன்னா ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், இங்க இருக்கிற தமிழர்கள், இங்க இருக்கிற இந்தியர்கள், இங்க இருக்கிற அதர் பார்ட்டிஸ் இவங்களெல்லாம் நம்ம கான்டாக்ட் பண்ணி பிசினஸ் பண்ணா 3 நாள்ல பணம் வந்துடும், 1 வாரத்துல பணம் வந்துடும், ஷிப்மெண்ட் 2 நாள்ல போயிடும், 3 நாள்ல போயிடும், 1 வாரத்துல போயிடும், அப்ப நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மார்க்கெட் அப்படின்னு நினைச்சு வர்றாங்க.
இன்கேஸ் பணமே கொடுக்கலனாலும் நம்ம அவங்கள போய் நேரில் பார்த்து அவங்க சட்டையை பிடிச்சி பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம் நினைக்கிறாங்க. இங்க இருந்து நார்த்ல ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டாரு, ஒரு என்ன சொல்றது, ஒரு 50,000 ரூபாய் ஒரு வேல்யூல ஒரு ப்ராடக்ட் ஏமாத்திட்டாருன்னா, ஒரு 2 லட்ச ரூபா ஒரு ப்ராடக்டோட வேல்யூ அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு ஏமாத்திட்டாருன்னா அவரை பிடிக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆகுது. அவரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. அவரோட அவரோட அடையாளங்கள், அவரோட இடத்தை மாற்றி எல்லாமே இடம் மாற்றி போயிடுறாரு. அக்கௌண்ட் பேங்க் எல்லாம் மாத்திட்டு போயிடுறாரு. அவர் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. இப்படி இருக்கும்போது வெளிநாடுகள்ல போய் நான் ஈஸியா அவங்ககிட்ட நான் ஏமாத்திட்டா கூட பணத்தை வாங்கிட முடியும். சரியான ஆபரணங்கள் இல்லாம, சரியான ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லாம என்னால போய் கேட்டு அதை ஃபைட் பண்ணி என்னால வாங்கிட முடியும்னு நினைக்கிறது அது அறியாமை தான். இந்த அறியாமையிலிருந்து வெளியே வந்துருங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க நிறையாங்க, நான் அவங்கள வச்சு பிடிச்சிருவேன். யாரை பிடிப்பீங்க? உங்க ரிலேட்டிவ் என்ன பண்ண முடியும்? இடம் வேணா காட்ட முடியும், சொல்ல முடியும். சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லாம எப்படி உங்களால அந்த குட்ஸை ரிட்ரைவ் பண்ண முடியும்? இல்ல சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லாம எப்படி நீங்க பேமெண்ட் எனக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்லி ஃபைட் பண்ண முடியும்? முடியாது. இப்ப நீங்க சொல்றீங்களே வெளிநாட்டுல ரிலேட்டிவ் இருக்காங்க, வெளிநாடு ரிலேட்டிவ் வந்து என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா 2 ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும், ஒரு ப்ராடக்டோட எண்ட் பிரைஸ் என்னன்னு கொடுக்க முடியும், இல்ல சில ஏஜென்ட்ஸை பார்த்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவ்வளவுதான். உங்களுக்காக டெய்லி ஒர்க் பண்ண முடியுமா? ஒர்க்கிங் விசால போயிருக்காங்க, அது செய்யவே முடியாது. பிசினஸ் விசான்னு போயிருக்கவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். என்னன்னா ஏதோ ஒரு இம்போர்ட் லெவலுக்கு போய் பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் கிடைக்கும், லெஸ்ஸர் டைம் இருக்கும். ஸோ அந்த டைம்ல உங்களுக்காக செலவிடணும்னு நினைக்கலாம். மற்ற வேலைக்கு போற உறவுகள்லாம் செஞ்சிட முடியுமா சொல்லுங்க? சனி ஞாயிறு ஃப்ரீயா இருப்பாரு, இவர் போய் பார்த்துட்டு வந்துருவாரு அப்படின்னு நினைச்சு நாங்க உட்காந்துருக்க முடியுமா? நாளைக்கு நீங்க அனுப்பின ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூ ஆயிருச்சு, ஒரு கஸ்டம்ஸ்ல ஒரு ஃபைலிங் இஷ்யூ ஆயிருச்சு, நாளைக்கு அங்கே சரக்கு எடுக்கும் போது ஒரு ஹெச்எஸ் கோட் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா உங்க சொந்தக்காரங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் கவனமா பண்றது இல்லையான்னு வேணா சொல்ல முடியுமே தவிர, இதை எப்படி நீங்க முழு அந்த பொறுப்பையும் அவங்ககிட்ட நீங்க கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. ஸோ ரொம்ப கவனமா இருங்க. தயவுசெய்து திரும்ப திரும்ப தப்பு பண்ணாதீங்க. எல்லாருமே ரிலேட்டிவ் வச்சு நான் பண்ணிடலாம், எல்லாமே நாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நான் பண்ணிடலாம், நான் ஈஸியா நான் வேற ஐடென்டிஃபை பண்ண கூட அவங்க இருக்காங்க எனக்கு சப்போர்ட்டுக்கு அப்படின்னு பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. நாளைக்கு ப்ராடக்ட் தப்பாயிருச்சு, குவாலிட்டி தப்பாயிருச்சு, டாக்குமெண்ட் ஒரு பிரச்சனை ஆயிருச்சு, இல்ல கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்ல எனக்கு ஹெச்எஸ்கோல ஒரு இஷ்யூ ஆகுது, இல்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இல்ல பேமெண்ட் உங்களுக்கு வராம போயிருது, யார் ஹெல்ப் பண்ணுவா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ரொம்ப ஈஸின்னு இதை சொல்ல முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு இதுன்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம் தான். எல்லா தொழிலும் ஒரே மாதிரி தான். என்ன அதோட ஆழம் என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னா அது ஈஸியா இருக்கும். அது ஆழம் என்னன்னு தெரியாம உள்ள வந்துட்டோம்னா நிறைய கஷ்டப்படணும், நிறைய நஷ்டப்படணும். இதுக்கெல்லாம் தாண்டி தான் நீங்க சம்பாதிக்க முடியுமே தவிர, உள்ள வந்த உடனே நீங்க 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிடலாம், 2 லட்ச ரூபா சம்பாதிச்சிடலாம், 50,000 பொருள் அனுப்பினா 20,000 சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு நீங்க தொழிலை விரும்பி வர்றீங்க, எந்த அளவுக்கு இதுக்காக மெனக்கிடுறீங்க. சும்மா பார்ட் டைமா பண்ணிட்டா என்னால 10 லட்சம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு உள்ள வருவாங்க, உடனே 10 நாள்லயோ 10 மாசத்தையோ பண்ணிட முடியாது. 1 வருஷம் ஆனா வெயிட் பண்ணி தான் ஆகணும், 2 வருஷம் ஆகுதுன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். 100 உண்மையான என்கொயரி பேசினீங்கன்னா தான் ஒரு பிசினஸ் நடக்கும். இது ஆந்த வேலை ஆந்த ஃப்ளோல நடந்துடாது. ஒரு 100 உண்மையான என்கொயரி இருந்துச்சுன்னா அதுல ஒரு பிசினஸ் நடக்கும். அந்த 100 பேர் பண்ற நெகோசியேஷன், அந்த 100 பேர் கேட்குற அந்த ப்ரைசிங் டீடைல்ஸ், 100 பேர் கேட்குற ப்ராடக்ட் நாலேஜ், இதெல்லாம் உங்களுக்கு வரும். அப்பதான் குறிப்பா சொன்னா சில பொருளுக்கெல்லாம் புதுசு புதுசா ஒரு எரர் வரும், புதுசா பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் ஒவ்வொரு கிளைண்ட் சொல்லும் போது நமக்கு புதுசா இருக்கும். ஓ இந்த பொருள் இப்படி பிரச்சனை இருக்கா, அதை போய் நம்ம மேனுஃபேக்சர்ட்ட பேசும்போது ஓ இப்படி ஒரு பிரச்சனை சொல்றாங்களா, அப்ப இதை சால்வ் பண்றதுக்கு என்னன்னு ரெக்டிஃபிகேஷனுக்கு யோசிப்பாங்க சில நேரங்கள்ல. சரிங்களா? அதனால கொஞ்சம் கவனமா பண்ணுங்க, நல்ல ஆழமா தெரிஞ்சு பண்ணுங்க, திருப்பி அவசரப்படாதீங்க. ஃபோன் பண்ற நண்பர்கள்லாம் கொஞ்சம் அதை கேட்டுக்கோங்க. இந்த பேமெண்ட் மெத்தட்ல திருப்பி தப்பு பண்றீங்க. நிறைய பேர் இப்படிதான் உள்ள வர்றீங்க, ரொம்ப வேதனையா இருக்கணும். சிறுக சேமிக்கிறாங்க சார். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் குழந்தைங்க படிப்புக்கு சேமிச்ச காசு, வீட்டில் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துறதுக்காக சேமிச்ச காசு, எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்து இந்த தொழில ஈஸியா பண்ணிடலாம்னு சொல்றவங்க பேச்சை கேட்டுட்டு உள்ள வந்து வெப்சைட்டை போட்டுட்டு, உள்ள வந்து பிடிபியில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, உள்ள வந்து லைசன்ஸ் எடுத்துட்டு, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு,
ஆர்சிஎம்சியில் ஏதாவது ஒன்றில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இசிடிசியில் ப்ரீமியம் வாங்கிட்டு ஒரு என்கொயரியை ஹேண்டில் பண்ண தெரியாமல், இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண தெரியாமல், அவங்க சொல்கிற பேமெண்ட் அவங்க என்னன்னு புரியாமல், அவங்க சொல்கிற ஏஜென்ட்டுக்கு இவங்க சரி ஓகே அப்படின்னு ஒத்து போய் கடைசி எதுவுமே இல்லாமல் கையில் பேமெண்ட் வராமல் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. திரும்பி பார்க்கும்போது அவங்க சேமிச்ச சேமிப்பு இல்லாமல் போயிடுது. அவ்வளோதான். எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அது டபுள் ஆகலை. நிறைய பேருக்கு அந்த சேமிச்ச காசு காணாமல் போயிடுச்சு. குடும்ப கஷ்டத்துக்காக இன்னைக்கு வட்டிக்கு வாங்கிட்டுலாம் உள்ள வர்றாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சில பேர் ட்ரைனிங்லாம் போறாங்களாம், வட்டி வாங்கிட்டு போறேங்கிறாங்க. 3000 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், அதுக்கு ஒரு வட்டி கட்டி 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 என்ன பண்றாங்கன்னா ட்ரைனிங்கை முடிச்சுட்டு இந்த ஒரு நாள் 2 நாள் இந்த ஒரு வாரம் ட்ரைனிங்கை முடிச்சு டக்கு டக்குன்னு நம்ம எக்ஸ்போர்ட்ல பெரிய ஆள் ஆயிடலாம், நமக்கும் கையில லீட்ஸ் இருக்கு, எல்லாமே சக்சஸ்ஃபுல் நடந்துடும் சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி வேகமா சம்பாதிக்கணும் உள்ள வராதிங்க. இது கொஞ்சம் லேட் ஆகும். பொறுமை இருக்கணும், அவசரப்படக்கூடாது. சரிங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. திருப்பி திருப்பி நான் சொல்கிற ஒரு விஷயம், ஆழம் தெரியாமல் இதுக்குள்ளே வந்துடாதீங்க. சரிங்களா? இன்னைக்கு ஒரு நாள் சம்பாதிக்கிறதோ இல்லை ஒரு வருஷம் சம்பாதிக்கிறதோ விஷயம் இல்லை. பல வருடங்கள் இதில் நான் நிற்கணும். ஸோ எதையும் நான் இழந்துடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நான் சேஃபாகவே போகணும். ஸோ எந்த அளவுக்கு நான் சேஃபாக இருக்கணும் அந்த அளவுக்கு என் பையரும் சேஃபாக இருக்கணும்னு யோசிக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த தொழில நிறைய நுணுக்கங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். சரிங்களா? நன்றி. கேப்ல